எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல அணு அணுவாய் அவஸ்திகள் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல அம்மா அப்பா 2 பேர்த்தையும் விட்டுட்டு, அப்பா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மாவுக்கு கட்டிக்கிறதுக்கு சேலையெல்லாம் இல்லை. நட பிணமா உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க அப்பா தலை கூட ஆட்டாம இருக்கிறாரு. பரமேசு தம்பி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அம்மா அப்பாவை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வர்ற வழியிலேயே பரமேசு தான் பிரசாந்தோட அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவனை வார்த்தைகளால தாக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல கல்லை கூட தூக்கி எறிஞ்சு அது தெரியாதனமா அவன் மேல படல. இல்லை அப்படின்னா மண்டை உடஞ்சிருந்திருக்கும். வீட்டுக்கு வந்து முன்னாடி நின்று பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. சொந்தக்காரங்க தான் எல்லாரும் சுத்தி முத்தி. 3வது மனுஷங்கன்னா கூட ஏதோ சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களா? ஏப்பா உன் தம்பி இவ்வளோ பெரிய ஆளா இருப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. அவன் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா சுத்திட்டு இருந்தானா? ஆட சுத்திட்டு இருந்தானா பின்னாடி இல்லப்பா. அந்த பிள்ளையோட படம் எங்க ஓட்டாலும் வந்து நின்றுவேன். அதான் அங்க நிக்கிறாரு சலூன் கடைக்காரரு. அவரு கடையில அந்த பிள்ளையோட பாட்டை போட்டுட்டா போதும், எங்கிருந்தாலும் வந்து நின்றுவேன். ஆனா முடி வெட்டுறதெல்லாம் போய் அந்த பெரிய பார்லர்னு சொல்லுவாங்களா, அங்கதான் வெட்டுவேன். ஏப்பா உன் தம்பிக்கு அறிவே இல்லை, இப்படிமா பண்ணுவேன்? ஊருலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை எவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? கூட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தர் அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணல, தம்பி எங்க போவான்? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாதனால தம்பி இப்படி பண்ணிட்டானே என்னமோ. எல்லாரும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அதை பொறுமையா பொறுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். தப்பு பண்ணது இவன் வந்து கொன்னுட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா சுலோமிகா மேல இப்படி இருந்ததும், சுலோமிகா பின்னாடி சுத்திட்டு இருந்ததும் அவ்வளோ பெரிய தப்பு. அந்த அன்னைக்கு அவன் கிளம்பி போனதை பார்த்து எனக்கே வயித்தெரிச்சல். இவங்கெல்லாம் என்ன இத்தனை நாளா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. டக்குன்னு ஒருத்தர், அந்த காலத்துல உங்க அப்பா இப்படிதான்ப்பா, ஒரு ஹீரோயின் பின்னாடி சுத்திக்கிட்டே கிடந்தாரு. எங்க பார்த்தாலும் போஸ்டர் பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. உங்க அப்பா மன்னோன்னு நினைச்சு உன் தம்பி பண்ணிட்டானாட்டு இருக்குது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பரமேசு, யோ வாய முட்டு போயா, இது என் குடும்ப விஷயம். உனக்கு ஒரு பிள்ளை ஒன்று பையன் ஒன்று இருக்குல்ல, அதை படிக்க வைக்கிற வழியை பாரு. உன் வீட்டில் உன் பொண்ணோ பையனோ இந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு உன் பிள்ளைகளை நீ ஒழுக்கமா வளர்த்து. என்னையா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு காலத்துல நாங்கள் கஷ்டப்படுறப்ப எதுவும் கண்டுக்காம இருந்தீங்க. அப்புறம் நான் முதல்ல காலேஜ் போனப்போ எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு எல்லாத்தையும் எழுதுறதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க. இப்போ எங்க அப்பா ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாரு, எங்க அம்மா ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு கொண்டாடிட்டு வரீங்க. கல்யாணம் பேசுறதுக்கு உன் பொண்ணுக்கு என் வீட்டுக்கு தானே வந்த. எனக்கு ஏன் வந்த? 10 பைசா செலவில்லாம என் வீட்டில் கட்டி வைக்கிறதுக்கு தானே. அதுக்கு துப்பு இருக்கா அவனுக்கு? இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாராவது என் தம்பியை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் என் கூட பிறந்தவன். அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தா போதும், உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எங்களோட சொந்த வீடு, நாங்க இங்கதான் இருப்போம். விருப்பம் இருந்தா நீங்களா இருங்க, இல்லைன்னா உங்க வீட்டை கொளுத்திட்டு போங்கப்பா சொல்லிட்டு வண்டியை கீழே போட்டுட்டு செருப்பெல்லாம் பறக்க வீட்டுக்குள்ள போய் டப்புன்னு கதை அடைச்சிட்றான். இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2-3 பேர் புரண்டி பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். கமலக்கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ண கமலக்கண்ணன் வேகமா அந்த வீட்டுக்கு வராரு. மதன் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருக்க ஹாலில் அந்த பொண்ணும் பையனும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்த கமலக்கண்ணன் 2 பேர்த்தையும் பார்த்து, 2 அப்பாவி சிக்கிச்சுன்னு கிழிச்சு உள்ள வைக்கிறான்டா. கோவப்பட்டுக்கிட்டே நினைச்சுக்கிட்டு மேலே போனவன் மதனோட ரூமுக்கு போறாரு. மதன் ரூம்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்சை கட்டிட்டு இருக்க. மதனு சொன்ன நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் ஃபோன்ல கேட்டேன். அதை இன்னொருக்கா கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் உன்னை ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னேன். டிக்கெட்டை கொடு. மதனு, நீ ஏரோப்ளைன் போய் ஏறி ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டையே நெருங்க முடியாது. செக் போஸ்ட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோ உன் வீட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் போகிறதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட்டில் நின்றுட்டு இருக்கானுங்க 30 போலீஸு. அது மெயினான செக் போஸ்ட் அப்படிங்கிறதுனால நீ ஏன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற? இங்கே பாரு, அவர்கிட்ட எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையெல்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லு. ஏற்கனவே கள்ளக்கடத்தல் கும்பல் அதிகமானதுனால தான் செக் போஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. இப்போ நாம் போகிறது சரியில்லைப்பா. இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் ஆட்களை பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கிட்ட இருந்த கால்வாசி சரக்கும் அவனுக்குள்ளே தான் இருக்குது. நான் 2 பேர்த்தையுமே எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவேன். எனக்கு கொண்டு போய் அவர்கிட்ட இந்த சரக்கை கொடுத்தாகணும். இல்லைன்னா இருந்தாலும் என்னை உண்டுலேன்னு பண்ணிடுவான். நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ பிரச்சனை, உலகம் முழுக்க பிரச்சனை கிடையாது. கமலக்கண்ணன் எவ்வளோ சொல்லியும் மதன் கேட்கவே இல்லை. சரக்கை எப்படியாவது கொண்டு போகணுன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லேயுமே அந்த 2 பேர்த்தோட உடம்புல சரக்கை வச்சு தைச்சு அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறக்காக ரெடியாக இருக்கிறான். அதுக்கு மேலே கமலக்கண்ணன் சொல்லி எந்த பிரயோஜனம் தெரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்த ஃப்ளைட் டிக்கெட்டை தயக்கத்தோட நீட்ட அதை டக்குன்னு பிடுங்குறான் மதன். பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு கீழே இறங்க அவனுக்கு கீ போட்ட பொம்மை மாதிரி அவங்க 2 பேரும் அவன் பின்னாடியே போகிறாங்க.
கார்ல ஏறி கார் ஏர்போர்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. டிரைவர் கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன். போலீஸ் நிக்க வச்சாங்கனாலும் போலீஸ் கேட்குற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்க யார் என்னன்னு கேட்டா ஒன்று என் தங்கச்சி ஒன்று என் தம்பின்னு சொல்லணும். நாங்கள் 3 பேரும் ஃபாரின்ல அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதாவும் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறதாவும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான பக்காவான டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது. அம்மாவோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேள்விகளுக்கு நான் மட்டும் தான் பதில் சொல்லுவேன். நீ எதுவும் பதில் சொல்லக்கூடாது. உன்னை பற்றி கேட்டால் மட்டும்தான் நீ சொல்லணும். சரின்னு மண்டையாட்டின டிரைவர் வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சொன்ன மாதிரியே 12வது கிலோமீட்டரில் பயங்கரமான போலீஸ் பாதுகாப்போடு நின்றுட்டு இருக்குது அந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் போக போக உள்ளே இருக்கிற 2 பேர்த்துக்குமே மதனோட டிரைவருக்கும் பயம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருக்கிற அந்த ஆள், சார் பயமாக இருக்குது சார், எனக்கு ஒரே நடுக்கமாக இருக்குது சார், திரும்பின மதன் அரைஞ்சனா செத்து போயிடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்க, பயப்படக்கூடாதுங்கிறக்காக தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நீ பயந்து காட்டி கொடுத்து எங்கேயாவது போலீஸ் நம்மளை பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, காசு சொல்லைய வாங்கினல ஏதோ தேவைப்படுது அப்படின்னு, அப்புறம் என்ன மரியாதையாக சரக்கை எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணுமாமா சொல்லிட்டு திரும்பிக்கவே வண்டி அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் போகுது. போலீஸு வண்டியை நிறுத்தி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதன் ஓரளவுக்கு பிரபலமானவர் தான். அங்கிருந்து 2-3 போலீஸில் மதனுக்கு தெரிய மதன் அவரை பார்த்து சல்யூட் அடிக்க, மறுபடி டிக்கி ஓப்பன் பண்ண, உள்ளே ஓப்பன் பண்ண, யார் என்னன்னு கேட்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிக்க, அதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள 1/4 மணி நேரம் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. மதனுக்கு இப்போதான் பெருமூச்சு வருது. கார் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கப்புறம் மதனுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கு. செக் போஸ்ட் நின்றுட்டு இருக்கிற மதனுக்கு தெரிஞ்ச 2-3 போலீஸ்காரங்களும், தெரியுமில்ல, தெரியும், ஆனால் உள்ளே இருக்கிறது தம்பி தங்கச்சிங்கிறாரு, அவருக்கு தான் தம்பி தங்கச்சியே கிடையாதே, பெரியம்மா பையன் சித்தப்பா பையனை யாராவது இருக்கலாம், ஆனால் அந்த ஆளுக்கு அம்மாவுமே இல்லையே, அம்மா அப்பா 2 பேருமே இல்லாமல் தான் இருந்தார். போலீஸ்களுக்கு சந்தேகம் வந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு அந்த டாப்பிக்கை அதோட விட்டுடுறாங்க. ஆனால் ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்புறமா மதனே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செக் போஸ்ட். அங்கே கம்மியான போலீஸ் தான் நிற்கிறாங்க. ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. அந்த செக் போஸ்ட்டில் ஏற்கனவே 2-3 வண்டிகள் செக் பண்ணிகிட்டு இருக்க மதனோட காரு மெல்ல அங்கே போய் நிற்கிது. இங்கே என்ன புதுசாக போட்டிருக்கிறானுங்க சார், கெடுபடியாக பிடிக்கிறாங்கன்ட்டு இப்போது கொஞ்சம் தூரத்துக்கு புதுசாக டெம்பரவரியாக போட்டிருக்குறாங்க சார். ச்சே, இது இந்த கமலக்கண்ணை சொல்லவே இல்லை பாரு. இல்லை சார், இன்றைக்கி காலையிலேருந்து தான் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு சார். அந்த கமலக்கண்ணை இன்னைக்கு காலையில் தானே இந்த வழியாக வந்திருப்பான், சொல்ல முட்டான் பாரு. மெல்ல மெல்ல வண்டி பக்கத்துல போயிட்டே இருக்க. மதன் ஏற்கனவே ஒரு செக் போஸ்ட்டுக்கு தயாராகி வந்ததுனால பதட்டம் இல்லை. ஆனா இப்போ புதுசா ஒரு செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்ல முக்கியமான இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேர் நிக்கிறத பார்த்து அவனுக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு. கார் மெல்ல மெல்ல பக்கத்துல போக ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டர் சிவம் ஒரு பக்கமா நிக்க, இன்ஸ்பெக்டர் வேலு இன்னொரு பக்கமா நிக்க, அவங்க கூட 2-3 எஸ்ஐ இன்னொரு இன்ஸ்பெக்டர் நிக்க. இப்போ கமலக்கண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைதான், மாட்டிக்கிட்டோம் செத்தோம் அப்படின்னு நினைக்கிறான் மதன். கார் பக்கத்துல போய் நின்னதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வேலு கீழே இறங்கி காருக்குள்ள இருக்கிறவங்களா பாக்குறாரு. உங்க பேரு? மதன் சார். எங்க போறீங்க? ஏர்போர்ட் போறோம் சார். இவங்க 2 பேரும்? என்னோட தங்கச்சி என்னோட தம்பி. எதுக்காக போறீங்க? நாங்கள் ஊருக்கு அம்மா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்த வேலுவுக்கு என்னமோ சரியாக வந்த மாதிரி தெரில. உடனே இன்ஸ்பெக்டர்ஸை கூப்பிட அவங்களும் அதை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் உடனே இது அப்படி ஒன்றும் பக்காவான டாக்குமெண்ட்டாக தெரியல, சாதாரண மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சரி அவங்கள போக அப்படின்னு சொல்லும் பொழுதே பின்னாடி ஒரு பெரிய லாரி வர அதை பார்த்து எல்லாரும் அங்கே ஓடுறாங்க. ஏன்னா லாரியில தான் கடத்தல் அதிகமாக நடக்குதுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால எஸ்பி லாரியை தரோவாக செக் பண்ணோன்னு சொல்கிறாரு. வர லாரியோ ரொம்ப பிரம்மாண்டமாக வருது. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் டிரைவர் பக்கம் கீழே குமிஞ்சு மதன் பக்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய டிரைவர்கிட்ட, நீங்கள் காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதான் பேரு. டிரைவர் படபடப்புல அப்படியே மதனை பார்க்க மதனோட கண்கள்லாம் விரிய ஆரம்பிக்குது. இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் லாரி பக்கத்துல வந்துருச்சு. ஒரு நிமிஷம், நீங்க காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க, நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லிட்டு சிவம் ஒரு எட்டு வச்ச உடனே அதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் லாரிக்கு முன்னாடி போக இவரும் அங்க போக முயற்சி செய்யற அதே நேரத்துல வண்டி மதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அந்த டோல்கேட்ல இருந்து தானா எடுக்கப்படுது. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு, எதுக்காக வண்டி எடுக்கிறாங்க, நிற்க சொல்லுங்க. டோல்கேட்டோட அந்த கேட்டை குச்சியை போடுறதுக்கு முன்னாடியே வண்டி கிராஸ் பண்ணி வேகமாக போகுது. இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. வேலு சொல்லுங்க சிவம், லாரியை நீங்கள் பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்.
எஸ்ஐ ஒருத்தர் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஜீப்பை எடுத்துக்கிட்டு வண்டியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி போலீஸ் ஜீப் வருதுன்னு தெரிஞ்ச உடனே மதனோட வண்டி இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்லையா? மதனோட வண்டியை விட ஜீப்பும் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. காரணம், ஓட்டுறது இன்ஸ்பெக்டர் சிவம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து தன்னோட சீட்ல உட்கார்றாங்க மதி. ரிப்போர்ட்டை வாங்கும் பொழுது அங்க டாக்டர் கிடையாது. அங்க இருக்கிறவங்க மூலமா சொல்லி வாங்கிட்டு ஸ்டேஷன்ல போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம வந்தவங்க 2-3 வேலைகளை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்பதான் போய் சேர்ல உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கையில் எடுக்கிறாங்க. எடுத்து அதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தான் மேலே இருக்கக்கூடிய பேர் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேர் கிடையாது. இல்லையே, நாம் ஒரு ஜென்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே கேட்டிருந்தோம், இதில் லேடிஸோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண் பார்வை அப்படியே மெல்ல மெல்ல படித்து பார்க்க அந்த ரிப்போர்ட்டு சுலோமிகாவோடது. ஆக்டர் சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தவறுதலாக அவங்க கைக்கு வந்திருக்குது. என்னது, சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணப்பட்டு அதுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்களே. அப்படி இருக்கும் பொழுது டாக்டர் எதுக்காக? ஒருவேளை இன்னொரு காப்பியை கீது அவர் தெரியாமல் வச்சுருந்துருக்கலாம். பேக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தெரியாமல் அவங்களது பேக் பண்ணியிருந்துருக்கலாம். 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல தானே போஸ்ட்மார்ட்டம். பெரிய ஆளாக இருந்தாலுமே சாதாரண ஆளாக இருந்தாலுமே போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல தான் பண்ணுவாங்கன்னு இதுலேருந்து நல்லாவே தெரியுது. சரி, சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நாளைக்கு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை உள்ளே போட போகும்போது தான் மதிக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி. அப்படி என்னதான் இருக்கும்? நிஜமாலுமே அந்த பையன்தான் கொண்டிருப்பானா? பார்க்கறக்கு அவ்வளோ அப்பாவியாக இருக்கானே நினச்சிக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மதியோட கண்கள் விரிய ஆரம்பிக்குது. அட பாவிகளா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே மாற்றிருக்கீங்க. சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சுலோமிகா சாதாரணமாக இறக்கல. அப்போது சுலோமிகாவோட மரணம் ஒரு பெரிய மர்மத்தை புதைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, சுலோமிகாவை அந்த பையன் பாலியல் வன்கொடுமையும் செய்யலை, அந்த பையன் கொலை பண்ணவும் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு தடயம் கிடைச்சும் சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றிருக்கணும்? அதுக்கே என் டாக்டர் உடனடியாக இருந்திருக்கணும். அப்போது இது திட்டமிடப்பட்டு அந்த பையன் மேலே போடப்பட்டிருக்குது. இதை சும்மா விடக்கூடாது. இப்போவே எஸ்பியை போய் பார்த்து இந்த கேஸை பற்றி நம்ம பேசி ஆகணும் சொல்லிட்டு சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட மதி அங்கிருந்து கிளம்புறா. சுலோமிகாவோட மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தையுமே பிரசாந்த் அந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆதாரம் மதி கையில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். ஆனால் மதிக்கு இருக்கிற மாதிரி கேள்விகள், எதுக்காக சுலோமிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றிருக்கணும்? யார் அவளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றிருக்கணும்? சுலோமிகாவோட மரணம் அவளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவளுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மர்மம், சுலோமிகா இப்பேற்பட்ட ஆளாக இருப்பாளா அப்படிங்கிற எண்ணமும் வர ஆரம்பிக்குது. சுலோமிகா மரணத்தில் அப்படி என்ன மர்மம் இருக்குது?